அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16:18 ஒருவர் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இன்னொருவர் அந்த வசனத்தை தெளிவா படிங்க. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் இல்ல, வாசல்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்கு முன்னால பாதாளத்தின் வாசல் இருந்து கொண்டு என்ன செய்கிறது? அதுதான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். எல்லாரும் நிமிர்ந்துருங்க, எல்லாரும் குனியாதீங்க, நிமிர்ந்துருங்க. எல்லாருக்கும் தூக்கம்லாம் இல்லையே, தூக்கம்லாம் கிடையாது இல்ல. தூக்கம் இருந்துச்சுன்னா அப்ப செய்தி கொஞ்சம் நீளம், தூக்கம் இல்லைன்னாக்கா செய்தி கொஞ்சம் ஷார்ட்டா முடியும். ஏன்னா உங்க தூக்கத்துல இருந்துலாம் உங்களை எழுப்பி கிளப்பி உற்சாகப்படுத்தணும்ல, அதனால டைம் போகாதபடிக்கு பார்த்துக்குங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் ஒவ்வொரு சபைக்கு முன்னால இருக்கு. ஒரு ஆவிக்குரிய சபைன்னா சபைக்கு முன்னால ஒரு பாதாளத்தின் வாசல் இருக்கு. அல்லேலூயா. அந்த பாதாளத்தின் வாசல் என்பது என்னன்னாக்கா, சபையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிசாசு ஏற்படுத்துகிற தடைகளா இருக்கலாம், பிசாசு ஏற்படுத்துகிற கூட்டங்களா இருக்கலாம், பிசாசு ஏற்படுத்துகிற பலவிதமான அசதி சோம்பல்களா இருக்கலாம், அல்லது பிசாசு உங்களிடத்துல கொடுக்கிற மாம்ச இச்சைகளா இருக்கலாம், அல்லது தூக்க மயக்கமா இருக்கலாம். இதெல்லாமே பாதாளத்தினுடைய வாசல். அல்லேலூயா. உங்களுக்குள்ள நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்குள்ள கோபமும் மூர்க்கமும் வரலாம், அதுவும் பாதாளத்தின் வாசல் தான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள பலவிதமான கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்லாம் வரலாம். சபைக்கு வந்த உடனே எதையுமே கவனிக்க முடியாத ஒரு புத்தியில ஒரு அந்தகாரம், கண் விழிச்சுதான் இருப்பீங்க, தூங்க மாட்டீங்க. ஆனா உங்களால என்ன செய்ய முடியாது, செய்தி கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்க உடம்பு, உங்களுடைய மனசு எல்லாம் போட்டு உங்களை குழப்பம். இதுக்கு பேர் என்னதுதான்? பாதாளத்தின் வாசல் தான். அல்லேலூயா. இப்படி பல விதத்திலே பாதாளத்தின் வாசல் இருந்து கொண்டு ஆத்துமாக்கள் சபைக்கு வரவிடாம தடுக்கிறது பாதாளத்தின் வாசல் தான். சபைக்கு ஆத்துமாக்களை வரவிடாம வீட்டுல பத்திரமா வைக்கிறது பாதாளத்தின் வாசல் தான். நீங்க நினைக்கலாம், வந்தாங்க சபைக்கு எல்லாரும் வராம போயிட்டாங்கன்னு. ஆனா உங்களை சபைக்கு வரவிடாம தடுக்கிறது எதுதான்? பாதாளத்தினுடைய வாசல். அப்படியே தடுத்து தடுத்து அது என்ன சொல்லுது, என்னுடைய வழியில வா, நான் உன்னை எல்லாம் இன்பமான இடத்துக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு அந்த பாதாளத்தின் வாசல் உன்னை முழுங்கி நரகத்துல துப்பிடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பாதாளத்தின் வாசலால் மேற்கொள்ளப்படக்கூடாது. சபைன்னா என்னது? தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க தான் சபை. எனவே பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாம இருக்கணுமானா நீங்க யாரா மாறணும்? இயேசுவின் வல்லமையினால நிரப்பப்பட்டு இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. சரி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார்ல. என்ன கல்லு? ஒரு 7 விதமான கற்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கல்லு யாரு அப்படிங்கிறதையும் சொல்லி நான் ஜெபத்தை சீக்கிரமா முடிச்சிருவேன், பிரசங்கத்தை முடிப்பேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல ஆகாதென்று தள்ளின கல் அப்படின்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் ஆகாதென்று மனிதரால் உலகத்தால்
தள்ளப்பட்டவர், புறம்பாய் தள்ளப்பட்டவர். ஆனா கடைசியில அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவ யூதர்கள் மேசியான்னு ஏத்துக்கல. இயேசு கிறிஸ்துவ அவர் பிறந்த நாட்டினுடைய மக்கள், அதான் யூதர்கள், கலிலேயா மக்கள். அல்லேலூயா. அவங்க இவர் தான் மேசியான்னு ஏத்துக்கல. மேசியா என்பதற்கு 3 அடையாளம். ஒண்ணு, அவர் குருடர்களை, பிறவி குருடர்களை பார்க்க வைக்கணும். 2வது, சப்பானி, அதாவது இந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பணும். அல்லேலூயா. 3வது, குஷ்டரோகிகளை அவர் சுத்தமாக்கணும். பிறவி குருடர்களை குணமாக்கணும், பார்க்க வைக்கணும், மரித்தோரை உயிரோடு எழுப்பணும், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கணும். இது 3மே நடக்காத காரியம். சயின்ஸ் படி பார்த்தா, அறிவியல் படி பார்த்தா, குஷ்டரோகம் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அது சுத்தமே ஆக்க முடியாது. வேணா அதுல புழுக்கள் பெருகிடாம, புண்ணு அதிகமாகாம, புண்ணு ரொம்ப அழுகி போயிடாம பாத்துக்கலாம். அதுக்கு மருந்துக்கு இருந்து போட்டு அதை தொடச்சி கிடைச்சி கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி வச்சோம்னா அந்த குஷ்டரோகம் அப்படியே ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல அப்படி குறிப்பிட்ட லெவல்லயே நிற்கும். ஆனா மாற்ற முடியாது. அதே மாதிரி பிறவிலேயே குருடா பிறந்தவங்க எப்படி இருக்கலாம்? பிளைண்டுங்கிற பேர்ல கண்ணை தெரியாம அப்படியே நடப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கோல் அரசாங்கம் கொடுத்துருக்கு. எப்படி கொடுக்கும்? எப்படி அரசாங்கம் அந்த கோல் என்ன பண்ணோம்னா இப்படி வளைவு போட்டுக்கிட்டே போவாங்க. இப்படி 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 வளைவு போட்டுக்கிட்டே போவாங்க. அந்த வளைவுல எதுக்கு வளைவு போடுறாங்கன்னா, அப்படி வளைவு போடும்போதே அவங்களுக்கு எந்த பக்கம் எந்த இடைஞ்சல் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சரி, அவங்க இயல்பாவே அவங்க பிளைண்டு அப்படிங்கிற பேர்ல அவங்க கண் பார்வை பெற்றுக்கொள்ளவே வாய்ப்பு இல்லை. அவங்க கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும், குருடர்களாத்தான் இருக்கணும். அல்லேலூயா. அந்த மாதிரி யாரையும் குணமாக்க சயின்ஸ்ல எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் கிடையாது. 3வது, மரித்தோரை உயிரோட எழுப்ப யாருமே இதுவரைக்கும் கிடையாது. மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியாது. ஏன்? அல்லேலூயா. ஒரு தத்துவப்பட்டிருக்கு, வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கு தெரியாது. அப்ப போயிட்டான்னா திரும்பி இந்த சரீரத்துக்குள்ள வர்றதுக்கு வாசல் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டா திரும்ப உள்ள வர்றதுக்கு மனுஷனுக்கு ஐடியா இல்ல, எந்த வல்லமையும் இல்லை. ஆனா இயேசுவானவர் என்ன பண்ணார்? குஷ்டரோகத்தை கையால தொட்ட உடனே குஷ்டரோகம் மாறிடுச்சு. அவன் கையில் சரியாயிடுச்சு, சாதாரணமான கை மாதிரியே ஆயிடுச்சு. 2வது, பிறவிலேயே குருடனா பிறந்தவன் நரம்பு செட்டிங், அந்த நரம்பு அப்படிதான் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் போய் ஆண்டவர் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. நான் பார்வை அடையணுங்கிறான். அடைவாயாகன்னு கைய வச்சாரு, முடிஞ்சிச்சு, கண்ணு திறந்துருச்சு. அல்லேலூயா. ஏன்னா படைத்தவர் அவர் தானே. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் இருக்கா? இல்ல. அல்லேலூயா. அவனையும் சுகமாக்கிட்டார். மரித்தோரையும் உயிரோடு எழுப்பி காட்டினார். மரித்தோர நாயினூர் விதவையின் மகன் பணமா தூக்கிட்டு வர்றாங்க, பாடகட்டி புனைக்கு புதைக்கிறதுக்கு. ஒரே பையன், நம்பிக்கை முழுவதும் போச்சு. அந்த அந்த தாய் கூட அழுதுகிட்டே வரா. ஆண்டவர் குறுக்க இப்படி வர்றார். பாடம் இங்கிருந்து இப்படி வருது, இவர் குறுக்கு தெருவுல வர்றார், 4 வழி சந்தி. டக்குன்னு நிப்பாட்டுறார். நிப்பாட்டி, வாலிபனே எழுந்திருன்றாரு. அவன் எந்திச்சிட்டான். செத்து போனவனை எந்திரிக்க வச்சவர் அவரு தான். அல்லேலூயா. எழும்பினவனே எழும்பிட்டான். உடனே அவனிடத்துல, அந்த தாயிடத்துல அவனை ஒப்படைத்து சென்றார். அடுத்தது, ஒரு ஐஸ்வர்யவானுடைய மகள், 12 வயது, அவ திடீரென்று மரித்து போனாள். அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசுவானவர் வந்தார். அவ கையை பிடித்து, சிறு பெண்ணே எழுந்திருன்னார். முதல்ல சொன்னாரு,
அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். எல்லாரும் சிரிச்சாங்க. இயேசுவுக்கு பைத்தியம், மரிக்கலையா, நித்திரையா இருக்கிறாராம். நம்ம பார்க்கலையா, தூக்கத்தை நமக்கு தெரியாதா, நம்ம எழுப்பாமையா இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கும்போது எல்லாரையும் அனுப்பி விட்டு உள்ள போய் சிறுபெண்ணே எழுந்திருன்னு கையை பிடிச்சாரு, இணைஞ்சிட்டான். அல்லேலூயா. ஒரு இறந்தவனுடைய உயிரை மறுபடியும் அவனுக்குள்ள அனுப்புவதற்கு யாரால மட்டும்தான் முடியும்? இயேசுவால மட்டும்தான் முடியும். நைஜீரியாவில இப்படிப்பட்ட கிரியைகள் மிக அதிகமா நடக்குது. ஒரு பாஸ்டர் ஒரு எலியோஸ் அப்படிங்கிறவன் இறந்துட்டான். அந்த ஒரு சபை விசுவாசி இறந்துட்டான். அவங்க தாயெல்லாம் அழுது அலறிக்கிட்டு இருக்காங்க. பெட்டியில வச்சிருக்க அவனை தூக்கிட்டு போறதுக்காக, பெட்டி மூடுறதுக்கு எல்லாம் ஆயத்தமா இருக்காங்க. பாஸ்டர் ஜெபம் பண்றார், அப்படியே ஜெபம் பண்றார், எண்ணெயை ஜெபம் பண்றாரு. அங்க நம்மள மாதிரியே அவங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. அப்படியே எண்ணெயை எடுத்து அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே இது பண்றார். உடனே எந்திரிச்சு எலியோஸ் அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே கை கால ஆடுது. எலியோஸ் எந்திரி அப்படிங்கிறார். அவன் எந்திரிக்கிறான். பெட்டியில இருந்தவன் எந்திரிக்கிறான். அவனை கூப்பிட்டு வெளியில எடுத்து அவனை நடக்க வைக்கிறார். அவன் நடந்து வரான். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம். அது மட்டும் கிடையாது. ஒரு முறை இன்னொரு ரெய்னார்ட் போங்கேன்னு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அல்லேலூயா, அவர் ஒரு இடத்துல மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. பெரிய மீட்டிங், லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. பெட்ல சேர்க்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரர், அவர் இறந்துட்டார். அவருடைய மனைவி அந்த இடத்துல பார்த்தாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம், கொடுங்கன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. உடனே அவங்க அப்படி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு அந்த பெட்டியில வச்சு கொடுக்குறாங்க. அப்படியே கார் வரும்போது ரெய்னார்ட் போங்கே மீட்டிங்க்கு ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா, பாஸ்டர் அம்மா. அவர் உடனே ரெய்னார்ட் போங்கே மீட்டிங் ஓட்டுனா உள்ள கொண்டு போறதுக்கு இடமே இல்லை. அவ்வளோ கூட்டம், ஃபுல்லா உள்ள போவே முடியாது. அப்படியே பெட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு கண்ணீரோட, ஆண்டவரே, இன்னைக்கு அந்த தேவ மனிதனுடைய உள்ளத்துல பேசி என்னுடைய வீட்டுக்காரரை நீங்க குணமாக்கி எழுப்பணும், உயிரோடு எழுப்பணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. பார்க்க பைத்தியமா இருக்குல்ல? ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ரெய்னார்ட் போங்கே எத்தனையோ லட்சம் பேருக்கு அந்த பக்கம் இருக்கிறார். அவருக்கு ஒரு வெளிப்பாடு, இந்த மாதிரி மரித்திருக்கிற ஒரு நபரை, ஒரு ஊழியக்காரரை நான் இப்பொழுது காண்றேன். அவர் இப்ப குணமாகி மேடைக்கு சாட்சி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஜெபம் பண்றார். லட்சக்கணக்கான பேருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ண உடனே பார்த்தா இவர் எந்திரிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் உயிரோடு எழும்பி இன்னைக்கு சாட்சியா இருக்கிறார். பாருங்க, மரித்தோரை அவர் உயிரோடு எழுப்பினார். ஆனாலும் அவரை இயேசு தெய்வம், மேசியான்னு என்ன செய்யல, யாரும் ஒத்துக்கல. அல்லேலூயா. ஆனால் அவரு எப்படிப்பட்ட கல்? எல்லாராலும் ஆகாதென்று தள்ளின கல். ஆனா அந்த கல்லின் மேலதான் சபை என்ன செய்யப்படுது? கட்டப்படுது. இரண்டாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வசனத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட கல். அல்லேலூயா. அதாவது முதலாவது எல்லாராலும் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். இரண்டாவது என்ன கல்? அது அவர் என்ன கல்? இயேசுவானவர் என்ன கல்? தெரிந்து கொள்ளப்பட்ட கல். அல்லேலூயா. ஒரு பெரிய நெக்லஸ் இருக்குன்னா அந்த நெக்லஸ்ல செலக்ட் பண்ணி கல்லுகளை பதிப்பாங்க. அது மாதிரி தேவன் தெரிந்து கொண்ட கல் இயேசு. அவர் மேலதான் சபை கட்டப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். மூன்றாவது அவர் என்ன கல்லுன்னு சொன்னாக்கா, விலையேற பெற்ற கல். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் என்ன கல்லு? விலையேற பெற்ற கல். அல்லேலூயா. அவர் விலையேற பெற்றவர். உலகத்துல எது வேணாலும் கிடைக்கும், ஆனா இயேசுவை போல விலையேற பெற்ற கல்லு கிடைக்காது. அல்லேலூயா.
அது ஜீவனுள்ள கல், வெளியேற பெற்ற கல். அந்த கல்லின் மேலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்படின்னா என்ன பண்ணணும்? இயேசுவாகிய கல்லோடு நம்ம இருக்கணும். இயேசுவாகிய கல்லின் மேல நாம கட்டப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக கட்டி எழுப்பப்பட்டோமானால் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எந்திரிச்சு தூக்கம் வந்துச்சுன்னா எந்திரிச்சு நின்றுடுங்க. தயவு செய்து தூக்கம் வந்தா எந்திரிச்சு செவ்வறு ஓரமா போய் சாஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நின்று என்ன கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவது என்ன கல்லுன்னு பார்த்தோம்? வெளியேற பெற்ற கல். நாலாவது லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, லூக்கா 20:18, மோதுகிறவனை நொறுக்கும் கல். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. மோதுகிறவனை நொறுக்குகிற கல் இயேசு. அல்லேலூயா. நீங்க இயேசுவோட இருந்து இயேசுவை சார்ந்து கொண்டு இயேசுவை பற்றி கொண்டு இருப்பீங்கன்னா, உங்களை யாராவது நெருங்கினா, உங்களை யாராவது விரோதித்தா, உங்களை யாராவது அநியாயமா பகைத்து உங்களை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சா அவர்களை கர்த்தர் நொறுக்கி போடுவார். அல்லேலூயா. அவர் மோதுகிறவர்களை நொறுக்குகிற கல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, மூளைக்கு தலைக்கல்லாய் கர்த்தர் அவரை மாற்றினார். என்ன கல்லு? மூளைக்கு தலைக்கல். ஒரு பெரிய கட்டடம் போடணும்னா முதல்ல என்ன பண்றோம்? தலைக்கல்லை வைத்து ஜபம் பண்றோம். அல்லேலூயா. ஒரு அடிக்கல் நாட்டி அதுக்கு ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கட்டட வேலையை நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த மூளைக்கு தலைக்கல் இல்லைன்னா கட்டட வேலையே நடக்காது. அதே போல இந்த சபைக்கு அவர் மூளைக்கு தலைக்கல். அல்லேலூயா. எனவேதான் இந்த கேட்டவரம்பாளையம் சபையை எத்தனையோ பேர் எதிர்த்த பிறகு எதிர்த்து ஒண்ணு நிக்க முடியல. என்னாலேயோ என் மனைவினாலேயோ எங்க 2 பேராலேயோ இந்த சபையில ஒண்ணும் இல்லை. கர்த்தர் இந்த சபையை இந்த இடத்துல கட்டி எழுப்புகிறார். கர்த்தர் இந்த சபையில இந்த இடத்துல ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார். உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பினால் அவர்களை ஒண்ணுமில்லாமல் ஆக்குகிற தலைக்கல் இவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோதுகிறவனை நொறுக்கும் கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்ல 4:11 என்ன படிச்சோம்? மூளைக்கு தலைக்கல். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 2:20. எபேசியர் 2:20. மூளைக்கல்லா இருக்காரு. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மூலமா சபை கட்டப்படுது. ஆனால் அதுக்கு மூளைக்கல் யாரு? இயேசுவானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 6வது அவர் என்ன கல்லா இருக்கிறார்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. ஜீவனுள்ள கல்லுன்னு பாக்குறோம் அவரை. படிங்க. 1 பேதுரு 2:4. 1 பேதுரு 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவன் உள்ள கல். அல்லேலூயா. வெளியேற பெற்ற கல். அது என்ன கல்? ஜீவன் உள்ள கல். அல்லேலூயா. அந்த கல்லுக்கு உயிர் இருக்கு. ஏசப்பாவாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு ஜீவன் உள்ள கல்லு. அவர் மேலதான் இந்த சபை கட்டப்படுது. இந்த சபையை யாரும் அசைக்க முடியாது. இந்த சபைக்கு விரோதமா யாரும் எழும்பி நிக்க முடியாது. இந்த சபைக்கு விரோதமா எழும்பி 1000 திட்டங்களை போட்டாலும் ஓடுறவன் தான் தோத்து நொறுங்கி போவானே தவிர இந்த சபை இங்கேதான் இருக்கும். இந்த சபை நடந்துகிட்டு தான் இருக்கும். கர்த்தருடைய வருகை வரைக்கும் இந்த சபை நடக்கும். அல்லேலூயா. யாரு மந்திரம் வச்சாலும், சூனியம் வச்சாலும், ஏவல் வச்சாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா வச்சு பார்த்துக்க.
உனக்குதான் செலவு அதிகமாகும். அதை விட அந்த காணிக்கையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. சூனியத்துக்கும் மந்திரத்துக்கும் ஏவலுக்கும் செலவு கொண்ட காய்ச்ச பூரா எங்க கொண்டா? என்கிட்ட கொண்டா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனால் நீ செலவு பண்ணித்தான் பார்க்கணுமே தவிர, ஏன்னா இந்த ஏரியாவுல நான் வந்ததுல இருந்து எத்தனை பேர் மந்திரம் பண்ணான், எத்தனை பேர் சூனியம் பண்ணான், எத்தனை பேர் நான் குடியிருக்கிற வீட்டுக்கு முன்னால ரத்தத்தை தெளிச்சான், எத்தனை பேர் கொண்டு வந்து. ஏன்னா எலுமிச்சம்பழம் இல்லை போல, நல்ல வேலை எலுமிச்சம்பழம் முழுசா கொண்டு வந்திருந்தா கூட எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம். எலுமிச்சம்பழம் கொண்டு வராம நேர பாதங்காயை கொண்டு வந்து அதை அறுத்து அது மேல ரத்தத்தை ஊத்தி அது மேல என்னெல்லாமோ பண்ணி காலையில வந்து வீட்டை திறந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரே ரத்தமும் எலுமிச்சமும் குங்குமமா கிடக்கும். அல்லேலூயா. அடப்பாவீங்களே, வைக்கிறவங்க வச்சாங்க, கொஞ்சம் நல்லதா வச்சிருந்தா கூட ஏதாவது எடுத்துக்கிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிடலாம். அல்லேலூயா. எங்க ஊர்ல எல்லாம் சூனியம் வைக்கிறவன் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சுதான் வைப்பான். நம்ம தேங்காய் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், தேங்காய் சட்னிக்கு எடுத்துக்கலாம், வாழைப்பழம் நமக்கு நல்லா செரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதெல்லாம் விற்க மாட்டானுவான். எங்கேயோ கிடைச்ச பாதங்காய ஒண்ணு எடுத்துக்கிட்டானுங்க. எடுத்துட்டு அதை கீறி அதுக்கு மேல என்னத்தெல்லாமோ போட்டு என்னமோ பண்ணி சுத்தி அடிச்சு மாந்திரிகம் பண்ணிட்டான். உங்க மாந்திரிகம் எல்லாம் எந்த ஊர்ல போய் முடியும்னு எனக்குள்ளே தெரியும். அல்லேலூயா. ஊறப்பட்ட மாந்திரிகம் வீட்டு வாசல்ல அப்பப்போ எல்லாத்தையும் பார்த்தவன் நான். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போயிடுவான், நசிக்கப்படுவான். தோத்திரம். இது ஜீவனுள்ள கல்லு. கடைசியா என்ன கல்லுன்னு பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏசாயா 28:16 படிங்க. திட அஸ்திவாரம் உள்ள கல். படிங்க ஏசாயா 28:16. 16 15 16 16வது வசனம். படிங்க. ஏதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட கல். அல்லேலூயா. சரியா டெஸ்ட் பண்ணப்பட்ட கல். அது என்ன கல்லு? பரீட்சிக்கப்பட்ட கல். சரியா இது வைரம் தானா, இது ஜீவனுள்ள கல்லு தானா, இது மூளைக்கு தலைக்கல்லு தானா, இது மோதுகிறவனை நசுக்குகிற கல்லு தானா, இது விழுகிறவனை நசுக்குகிற கல்லு தானா, மோதுறவனை நொறுக்கிற கல்லு தானான்னு டெஸ்ட் பண்ணப்பட்ட கல் இது. அல்லேலூயா. பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் அஸ்திவாரம் உள்ளதுமான கல், மூளைக்கல்லா இருக்கு. இப்ப இது என்ன கல்? இது திட அஸ்திவாரம் உள்ள கல். என்ன கல்லு? நம்ம இயேசு என்ன கல்லு? திட அஸ்திவாரம் உள்ள கல். அல்லேலூயா. இந்த அஸ்திவாரத்தை அசைக்க ஒருவனாலையும் ஒரு கொம்பனாலையும் முடியாது. ஒரு மந்திரவாதியினாலையும் ஒரு பேயினாலையும் பிசாசினாலையும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்துறியா உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு அநேகர் உங்களை பார்த்து சொல்லலாம். நீங்க பார்த்து சோத்திரம் பண்ணி சிரிச்சிட்டு வந்துருங்க. ஏசப்பா என்ன பண்றேன்றான், நீங்க பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை எதிர்த்து தில்லா நிக்கிறான்? எத்தனை பேரை பார்த்து நீங்க பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது? பயப்படாதீங்க. அல்லேலூயா. அவர் திட அஸ்திவாரம் உள்ள மூளைக்கல். அவருக்கு மேல நீங்க கட்டப்படுறீங்க. இது மேல எவனாவது மோதிட்டான்னா முடிஞ்சு விட்டான், நொறுங்கிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. இது எவன் மேல விழுமோ அவன் நசுங்கிடுவான்னு அர்த்தம். முதலாமா ஏசப்பா மேல மோதினவன் எவனுமே உருப்படியா நின்னதே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் மோதிட்டான்? எத்தனை பேரு கேட்டவரம்பாளையம் சபையை மோதிட்டான். நான் ஏன் தெரியுமா தைரியமா நின்னேன்? ஒரே காரணம்தான். ஏன்னா என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்தின பாஸ்டர் ஒரு சபைய அந்த
கரிக்காடு என்கிற இடத்துல பட்டுக்கோட்டையில கட்டும்போது எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு போராட்டங்களையும் பார்த்தாரு. அவர் ஒண்ணுமே பேச மாட்டார். ஏத்து வர்றவனை கூட நம்ம கேட்போம் கேள்வி, ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு. கம்முன்னு பேசாம அவன் கத்துன்னு கத்தி அவன் அடி அடின்னு அடிச்சு கல்லை தூக்கி வீசி எது பண்ணாலும் அவர் பாட்டு கம்முன்னு நிற்பார். முடிச்சிட்டு வந்த ஆண்டவர்கிட்ட கையை விரிப்பார். அல்லேலூயா. அவன் காணாம போயிடுவான். அதுக்கப்புறம் அவன் ஏன் அங்க இருக்கான்? அவனுக்கு எல்லை இல்லாம போயிடுவான். கர்த்தர் அப்படி எத்தனையோ பேரை சிதறடித்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேரை இல்லாம பண்ணி இருக்கிறார். அவருக்கு அது ஆசை இல்லை. இருந்தாலும் அவர் ஜீவன் உள்ள கல், திட அஸ்திபாரம் உள்ள கல், மோதுகிறவனை நொறுக்கும் கல். யாரும் ஏசப்பா பார்த்து மோதிடக்கூடாது. அல்லேலூயா. மோதனா ஒளிஞ்சான், முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரி பூமியில எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் போய் ஊழியம் செய்யும் போது பயங்கர எதிர்ப்பு. அவர் சந்தைக்கு காய்கறி வாங்க வந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல வச்சு ஒருத்தன் அடிச்சு விட்டான். அவரை அடிச்சுட்டான், ஓங்கி அடிச்சு அவரை 2-3 அடி அடிச்சு அவமானப்படுத்தி, இனிமே இந்த இடத்துல ஊழியங்களையும் செய்யற வேலைன்னு இந்த இடத்துல கூட்டம் கிட்ட நடத்தினா உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் பாருன்னு சொல்லிட்டு விரட்டிட்டான். இவர் அவமானமா எல்லாருக்கும் முன்னால அவமானப்பட்டு வீட்டுக்கு வந்த ஆண்டவரே என்ன இந்த மாதிரி அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் அழுது கொண்டு ஆண்டவர்கிட்ட முறையிட்டுட்டு விட்டுட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது நாள் அந்த இடத்திலேயே, அந்த கூட்டமா நிக்கிற இடத்திலேயே ஒருத்தன் பெரிய பிரச்சனையாகி அவன் கையை வெட்டி தூக்கிட்டு போயிட்டான். அவன் கையை ஒரே விட்டா வெட்டிட்டான். அந்த அடிச்ச கையை துண்டா கீழே விழுந்துருச்சு. நாய் நேரா தூக்கிட்டு வருது, அடிச்சு பிறண்டு வேகமா வருது. அந்த கையை தூக்கிட்டு நாயை துரத்தின்னு வராங்க. நேரா வந்து அந்த தேவ மனுஷனுடைய வீட்டு வாசல்ல போட்டு அது கடிச்சு கிடிச்சு திங்க இல்ல, வாசல்ல போட்டு நிக்குது பக்கத்திலேயே. எவனையும் அண்ட விட மாட்டேங்குது. வந்தவன் ஒரே கோடி வந்து பார்த்தா அந்த தேவ மனுஷனுடைய வீட்டு வாசல்ல அந்த கையை கிடக்கு. அல்லேலூயா. உடனே எல்லாரும் அந்த தேவ மனுஷனை பார்த்து மன்னிப்பு கேட்டாங்க. அந்த கையெடுத்து அவர் ஓட்டுனார், ஒட்டிக்கிச்சு. கொலை பிடிக்க அவன் கையை சரியாயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுதான் நம்முடைய தேவன் சபையை கட்டுற விதம். இந்த சபையை கட்டிக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் இந்த சபையின் மேல, இந்த சபையாகிய கல்லின் மேல அதோடு கூட இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த சபையை விட்டு காலை தூக்கிட்டு ஓடணும்னு நிக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளவுதான். சாத்தான் அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாயிரும். அவனுக்கு உங்களை அடிக்க, கொல்ல, உங்களை தூக்கி போட்டு மிதிக்க அவனுக்கு நல்ல வசதியா போயிடும். தயவு செய்து யாரும் என்ன செய்யாத, இந்த ஜீவனுள்ள கல்லை விட்டு விலகிறாது. இந்த திட அஸ்திபாரமாகிய கல்லுக்கு மேலேயே உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை. இந்த சபை மேற்கொள்ள இந்த உலகத்துல ஒருத்தம் கூட பிறந்து வரல, இனி பிறந்து வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரமான, திடமான, ஒரு நல்ல ஜீவனுள்ள, பரீட்சிக்கப்பட்ட, விலையேற பெற்ற கல்லு இயேசு. எல்லாரும் கை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிறவனுக்கு எல்லா நன்மையும் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. இந்த கல்லோடு நிற்கிறவனுக்கு எல்லா நன்மைகளும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடல்ல ஒரு பாறை இருக்கும், ஒரு கல்லு. இந்த மீன் பிடிக்கிறவங்க ஒரு விதமான ஜந்து, ஒரு விதமான உயிரினம்,
மஞ்சள் கலர்ல நல்லா அழகா பெருசா படர்ந்தது மாதிரி இருக்கும். அதை பிடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு அதை பிடிக்க போவாங்க. அதை பிடிக்க வர்றாங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சல்லுன்னு போய் அந்த பாறையை போய் பிடிக்கும். அந்த பாறையை என்ன செய்யும்? போய் பிடிக்கும். அந்த பாறையை போய் பிடிச்ச உடனே இவங்க உடனே போய் கையை விட்டு எடுத்தாங்கன்னா அதை பிச்சு எடுத்துடலாம். அது பாறையை பிடிச்சிருச்சுன்னா நீ என்ன அடி அடிச்சாலும் பாறை மேலதான் உளுமே தவிர உனக்குதான் கை வலிக்குமே தவிர அது மேல ஒரு சின்ன அடி கூட படாது. பாறையோட பாறையா சேர்ந்துரும். அது அவ்வளவு தூரம் அந்த பாறையை பத்தி அது தெரிஞ்சு வச்சிருக்கு. அந்த பாறையோட சேர்ந்துரும் அப்படியே. அந்த ஜந்துவை யாரும் அதுக்கு பிறகு எடுக்க கூட முடியாது. ஏன்னா அந்த பாறையை பிடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அந்த பாறையோட சேர்ந்த உடனே அடியெல்லாம் எது மேல விழுவோம்? பாறை மேல விழுவோம். அதே போல நாம இயேசுவை நெருங்கி சேர்ந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம அவரை அண்டி கொண்டோமானால் உலகத்தில எந்த உபத்திரவமும் எந்த பிரச்சனையும் எந்த பாடுகளும் யாரதான் போய் சந்திக்கும்? இயேசுவை தான் சந்திக்கும். நமக்கு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அவன் அதுக்கு பிறகு எங்கதான் வந்து நிக்கணும்? நம்ம கிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயா உன்னை அடிச்சேன், என் அடி உன் மேல விழுந்துச்சா? ஐயா அடிச்சது எனக்கு தெரியலையே, யாரு வாங்கின அடி? ஏசுநாதர் வாங்கினார் அடி. ஆமென். அல்லேலூயா. இந்த கல்லின் மேல நாம நம்பிக்கையா இருப்போம். இந்த கல்லை பற்றி கொள்வோம். இந்த கல்லின் மேலே நாம் வாஞ்சையாயிருப்போம். இந்த கல்லின் மேலே நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் எல்லாரும் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா.